ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்னும் இல்லடி. என்ன விளையாடுறியா? அங்க மேட்ச் ஆரம்பிக்க போகுது. இது செமிஃபைனல் டி. இதுல நம்ம ஜெயிச்சாதான் ஃபைனல் வரைக்கும் போக முடியும். ஃபைனலுக்கு போனாதாண்டி ஜெயிக்க முடியும். ஜெயிச்சாதானே பரிசு வாங்க முடியும். இதுலயே என்னால கலந்துக்க முடியுமான்னு தெரியல. நான் எப்படி ஃபைனல்ஸ்க்கு போய் பரிசு வாங்குறது? ஏய் என்னடி சொல்ற? இங்க பாரு, விளையாடாத. உன்னை நம்பி நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்குலாம் இப்ப நான் என்னடி பதில் சொல்றது? என் மாமியார் என்ன விளையாட வேண்டாம்னு சொல்றாங்க. அதுக்காக விளையாண்டா பிரச்சனை பண்ணி என்ன வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொல்றாங்க. ஏய் என்னடி இப்ப வந்து இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ உன்னை நம்பி வந்த நாங்கெல்லாம் என்னடி பண்றது? எனக்கு அப்பவே தெரியும்டி, நீ எல்லாம் இப்படிதான் பண்ணுவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். உன்னை நம்பி நான் எல்லாரையும் போய் கூட்டிட்டு வந்த பாரு, என்ன செருப்பாலேயே அடிக்கணும்டி. நான் அப்பவே நினைச்சேன், உனக்கு எப்பவுமே உன் மாமியார் தான் முக்கியம், உன் குடும்பம் தான் முக்கியம். நல்ல விஷயம்டி, அப்படியே இருந்துக்கோ. ஆனா எங்களெல்லாம் எதுக்கடி இப்படி நடுத்தரையில கொண்டு வந்து நிறுத்திட்டு நீ மட்டும் போய் சேஃபா நிக்கிற? நாங்க என்ன இந்த போட்டியில கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டோமா? ஒவ்வொருத்தரையும் நான் கெஞ்சி கெஞ்சி கூட்டிட்டு வந்தேன்டி. நான் இங்க இதுல எல்லாருமே ஒரு பைசா கூட வேண்டான்னு உனக்காக விளையாட வந்தாங்க. பணம் காசெல்லாம் வேண்டாம், இதுல வர பணத்தை எடுத்து பூங்கொடியோட அம்மாவோட ஆபரேஷனுக்கே கொடுத்துடலான்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்தாங்க பாரு. அவங்களுக்கெல்லாம் நீ கொடுக்கற மரியாதை இதுதான். வேண்டாம் தாயே, வேண்டாம். நீ போய் உன் மாமியார் பேச்ச கேட்டு வீட்டுல சந்தோஷமா இரு. நாங்க ஜெயிச்ச வரைக்கும் போதும், நாங்கெல்லாம் கிளம்புறோம். என் நிலைமை தெரிஞ்சு நீயே இப்படி எல்லாம் பேசினா எப்படி? சாரிடி, நான் தான் ஏதோ கோவத்துல அவசரப்பட்டு பேசிட்டேன். நீ அதெல்லாம் ஏதோ மனசுல வச்சுக்காத. நீ என்ன பண்ணுவ? உன் மாமியார் கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் தாண்டி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சாரிடி, என்ன மன்னிச்சிரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சமாதானப்படுத்திக்கிறேன், அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீ கிளம்பு. சுதா, நான் கேம்ல இறங்குறேன். என்னடி சொல்ற? நான் கேம்ல இறங்க போறேன்னு சொல்றேன். உன் மாமியார் உன்னை விளையாடக்கூடாதுன்னு தானே சொன்னாங்கன்னு சொன்ன? ஆமா. அப்புறம் எப்படி? எல்லாத்த விட எங்க அம்மாவோட ஆபரேஷன் எனக்கு ரொம்ப முக்கியம்டி. இதுல ஜெயிச்சாதான் அது முடியும். இல்லைன்னா நினைச்சு பாக்குறதுக்கே பயமா இருக்கு. இதுக்காக எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன். வேணாண்டி, இதனால ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துட போகுது. தலைக்கு மேல பிரச்சனை வந்துருச்சு, இதுக்கு மேல ஜானாவது முழமாது. வாடி, வா பாத்துக்கலாம். All the best. தலை போடி. ஆல் தி பெஸ்ட். செமி ஃபைனல்ஸ்ல முதல் ரைடு போக போறது மாணிக்கம் தம்பி. நல்லா வெறித்தனமா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்க அம்மாவோட ஆபரேஷனுக்காக தான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா அப்பவே முடியாதுன்னு சொல்லியிருப்பேனே. உங்க அம்மாக்கு அது இனிமே என்னைக்குமே கேட்காது பூங்குடி. ஒரே ரயில 4 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. கபடி 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 இப்போ 4-1 இருக்கு. பாப்பா என்ன நடக்க போகுது? கபடி 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 கலக்கிட்ட.
ஆட்டம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. வாங்க வாங்க பூங்கொடி. பவானி அணியிலிருந்து ரைடு போயிருக்காங்க. இப்ப கட்டாயம் ஒரு பாயிண்ட் எடுத்தாகணும். அருமை அருமை அருமையா ஆடுங்கம்மா. சூப்பர் ரீ கலக்கிட்ட. கமான் கமான் பூங்கொடி அப்படிதான். கபடி 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 கபடி. இப்போ 2 டீம் களத்தை மாத்தி ஆட போறாங்க. தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு எல்லாரும் ரெடியா இருங்க. போட்டி விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஏய் பாத்துக்கோ. சரி சீக்கிரம் வாடி. ஸ்ருதி, என்னாச்சு ஸ்ருதி? சொன்னா கேளு ஸ்ருதி, அழாத. தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், இங்க இருந்து போயிடு. என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு, நான் அழணும். அழு ஸ்ருதி, நல்லா அழு, மனசை விட்டு அழு. ஸ்ருதி, என்ன பாரு, என்ன பாருன்னு சொல்றேன்ல. அமைதியா இரு ஸ்ருதி, சொல்றத கேளு. நீ சொல்லும் போது நான் நம்பல. உன்னை திட்டின, அவமானப்படுத்தினேன். ஏய், அதெல்லாம் நான் மனசுலயே வச்சுக்கல. உங்க அண்ணன் என்னை ஏமாத்திட்டான். சக்தி என்னை ஏமாத்திட்டான் பூங்குடி. இங்க பாரு ஸ்ருதி, இந்த மாதிரி நேரத்துல நீ தைரியமா இருக்கணும். நீ இந்த மாதிரி அழுதனா எந்த பிரயோஜனமும் இல்ல.